அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா காட்டுப்பள்ளியில் இருக்கிறதே பல நிகழ்ச்சிகளில் ரசமான நிகழ்ச்சிகள்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்த்துட்டு வரும். பெரியவாளோட கவனம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அஷ்டாவதானி சதாவதானி அப்படின்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா? அதாவது ஒரே சமயத்தில் பல காரியங்களை கவனிக்கிறது செய்கிறது அப்படிங்கிறது. அது மாதிரி சதாவதானி அப்படின்லாம் தசாவதானி அப்படின்லாம் பெரியவாளை சொல்லலாம். எங்கே எது நடந்தாலும் பெரியவா கவனத்திலேருந்து மீறாது. அது நமக்கு தான் தெரியாது பெரியவா கவனிச்சுருக்கா அப்படின்னு. ஏன்னா அது வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதான் சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால வேதமே சொல்றதே சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு. அவருக்கு ஆயிரக்கணக்கான கண்ணு, ஆயிரக்கணக்கான காது, ஆயிரக்கணக்கான காலு இப்படிலாம் இருக்கிறதுனால யார் எங்கே பேசினாலும் அது அவ காதில் வெட்டுறது, யார் எங்கே எது பண்ணினாலும் அது அவ கண்ணுக்கு தெரியுறது. இதுக்கெல்லாம் சாட்சியாக தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறோம். காட்டுப்பள்ளியில் இருக்கிறது பக்தாள்லாம் நிறையா அவாவா கொண்டு வருவா. தேங்காய் பழம் இதெல்லாம் கொண்டு வருவா இல்லையா? தேங்காய்லாம் நிறையா சேர்ந்துரும். அதுவும் ஒரு தனி தீவாக இருக்குது. அப்படி இருக்கிறது அங்கே இருக்கிற சில பேரில் எல்லாரும் நல்லவாளும் இருப்பா, கெட்டவாளும் இருப்பாளே. அதில் சில பேர் என்ன பண்ணினா இடத்துல இருக்கிறவாளில் இந்த நிறையா தேங்காய் வந்ததுனால இது அத்தனையும் உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த தேங்காயை வரவாழ்கிட்டே திருப்பி விற்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா. அது ரொட்டேஷனில் போக ஆரம்பிச்சுடுத்து. நம்ம பல கோவில் வாசலில் பார்க்குறோம், பல இடங்கள்லாம் கேள்வியெல்லாம் படுறோம். புஷ்பம் பழங்கள்லாம் போனாக்க உள்ளே போயிட்டு திரும்பி வெளியில் வந்துடுது, இப்படியே போயிட்டு வருது அப்படின்னு. இதெல்லாம் இந்த நிர்மாலையெல்லாம் போட்டால் நமக்கு பெரிய தோஷம். நாம் ஏதோ நமக்கு தெரியாத நடந்தால் கூட நம்மளை அறியாதே பல பாவங்களுக்கெல்லாம் ஆளாயிடுறோம். அதனால தான் நமக்கு எங்கே போனாலும் நம்மளை அறியாத நம்ம பல கஷ்டங்கள்லாம் பிரத்திசோம். எனக்கு மனசுக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ணலையே, ஒரு தப்பு பண்ணலையே, எனக்கே இந்த கஷ்டம் வருது அந்த கஷ்டம்லாம் வருதுங்கிற இப்படி நம்மளை அறியாத பல பாவங்கள்லாம் சேர்ந்துருது. இந்த பாவங்கள் நமக்கு அறியாத, நம்ம அறிஞ்சு பண்ணுற பாவத்திலேயும் நம்ம காப்பாற்றுறதோடு இல்லை, அறியாத நம்ம பண்ணுற தோஷங்கள்லேருந்தும் நமக்கு சேர்ற பாவத்திலேருந்து நம்மளை கரையேற்றணுங்கிறதுக்காக தான் மகாபெரிவாளோட அவதாரமே. அதனால் இங்கே வரவா யாரோ கொண்டு கொடுக்குற தேங்காயே திருப்பி இனிமேல் அடுத்தவா இன்னொருத்தர் வந்து வாங்கி இங்கே திருப்பி கொண்டு வச்சா அந்த நிர்மால்ய தோஷம் வந்துட போகிறதேங்கிறதுனால பெரியவா என்ன பண்ணா, இது ஏதோ ஒரு பெரியவாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து ஒரு நாளைக்கு தேர்ந்த ஒரு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில், அந்த பிள்ளையார் கோவில்கிட்ட வந்து நின்னா. உள்ளுக்குள்ளே இருக்கிறவாளை, மடத்தில் இருக்கிறவாளை, இன்றைக்கி எத்தனை தேங்காய் வந்தது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வான்னு ஒரு பெரிய மூட்டையில் கொண்டு வந்தா இன்றைக்கி சமையலுக்கு பூஜைக்கு எத்தனை தேங்காய் வேணுமோ அதை எடுத்து பக்கத்தில் ஒரு கூடையில் வையினா வச்சா மீதி நிறையா ஒரு மூட்டை நிறையா இருக்குது. இது அத்தனையும் இந்த பிள்ளையாருக்கு சூர தேங்காய் உடைக்கணும் அப்படின்ட்டா. சதுர தேங்காய் போட்டாச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணினா மீதியை எடுத்துன்னு உள்ளே போயிட்டா. தனம் இது மாதிரி பண்ணுன்ட்டு போயிட்டா. இதான் பெரியவாளோட தந்திரம் அப்படிங்கிறது. யாரையும் வந்தவாழ்கிட்ட அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கவாழ்கிட்ட கேட்கல, எல்லாரும் கொண்டு வர தேங்காயை நீங்கள் திருப்பி விற்கிறீங்களாமே அப்படின்லாம் கேட்கல. இது தெரிஞ்சு கொடுத்தோ அதுலேருந்து எப்படி இதை தடுக்கிறதுன்னு பார்த்தா, இனிமேல் நமக்கு உபயோகத்துக்கு மேலே மீதி தேங்காய் இருக்கிறதெல்லாம் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க வேண்டியது, சூர தேங்காய் போட்டுருமே சதுர தேங்காய் உடைக்க வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டா. இதுதான் பெரியவாளோட நிர்வாக திறமை. அதே மாதிரி மடத்து மேனேஜர் வந்து சொன்னார், இந்த சண்முக சுந்தர முதலியார்னு சொன்னோம் இல்லையா, அந்த எஸ்டேட்டு ஓனர், அவர்கிட்டையும் அந்த மேனேஜர்ட்டையும் கிருஷ்ணானந்தத்தையும் சொன்னால் பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா, நாளையிலேருந்து இந்த மடத்தில் விறகு வச்சு தானே சமையல் மேலே எல்லாம் ஆறுது, அந்த விறகுக்கு சவுக்கெல்லாம் கொண்டு தரா, இந்த விறகுக்கெல்லாம் என்ன பணமோ அதை வாங்கிக்க சொல்லி பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா அப்படின்னு மனத்து மேனேஜர் இந்த முதலியார்ட்ட சொன்னார். முதலியாருக்கு கொஞ்சம் மனசு தாபமாயிடுது. பெரியவா எதுக்கு நம்ம விறகுக்கு போய் நம்மள்கிட்ட காசு கொடுக்குறோங்கிற சொல்கிறா அப்படின்ட்டு என்ன பண்ண பெரியவாள்கிட்டயே நேர போய் சொன்னார். விறகுக்கு ஏதோ பணம் வாங்கிக்கணும்னு பெரியவா உத்தரவுன்னு மேனேஜர், மடத்து மேனேஜர் சொன்னார். ஏதோ பெரியவாளுக்கு பண்ணுற கைங்கரியத்தில் ஒரு சின்ன அணில் மாதிரி ஒரு கைங்கரியமாக இருக்கட்டும், அதனால் அந்த விறகுக்கு ஏதோ நல்ல காரியத்துக்கு தான் ஒரு இத்தனை பேருக்கு சமையல் சாப்பாடுலாம் நடக்குது, அன்னதானம்லாம் நடக்கிறது, மடத்தில் சுவாமிக்கு பூஜைக்கு நைவேத்தியத்துக்கு சமைக்கிறா, அதனால் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுற இந்த விறகுக்கு போய் நான் பணம் வாங்கிக்கிறது எனக்கு மனசுக்கு ஒத்துக்கலை, சிரமமாக இருக்குது, அதனால் என்னால் முடிஞ்ச சின்ன கைங்கரியமாக இருக்கட்டும், இதுக்கு பணம் வேண்டாம், பெரியவா அந்த விறகு கைங்கரியத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு இப்படி சண்முக சுந்தர முதலியார் சொல்றார். பக்கத்தில் இந்த கிருஷ்ணானந்தம் என்ன பண்ணார், உடனே அவர் அவசரப்பட்டு, இல்லை இங்கே நிறையா விறகு இருக்குது, எத்தனையோ பேர் திருடின்னு போகிறா, அதனால் பெரியவா அதுக்கு விலை இந்த மடத்தில் வாங்கிக்கிற விறகுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா. இது சொன்னோன்னு பெரியவா அடுத்த வார்த்தை கேட்குற அந்த
கிருஷ்ணானந்தத்திட்ட, ஓ அப்போ எத்தனையோ திருட்டு போறதும் மடத்துக்கு கொடுக்கறதும் ஒண்ணுங்கிறியோ நீ அப்படின்னு. இது பெரியவா சொன்னோன்னு தான் கிருஷ்ணானந்தம் ரொம்ப ஃபீல் பண்ண. என்ன நம்ம அவசரப்பட்டுன்னு ஏதோ வார்த்தையை விட்டுட்டோம், எதையோ பேர் திருட்டு போடுது, அதனால அது திருட்டு போறது இருக்கட்டும், எத்தனையோ போறதுனால மடத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னா திருட்டு போறதும் மடத்துக்கு கொடுக்கறதும் ஒண்ணும் நீ சொல்றியோன்னு பெரியவா கேட்டோன்னு அவருக்கு ரொம்ப சங்கோஜமா எடுத்து உட்காந்து, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, தவறுதலா அந்த வார்த்தையை உபயோகிச்சுட்டேன், எத்தனையோ போயின்னு இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல, அப்படி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விரயமார்த்தே இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுறதே, அதுக்காக அப்படி அந்த பாவத்துல தான் சொன்னேன், நான் தப்பா சொல்லல அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டு, இல்ல சொன்னேன், நீ சொன்னதுக்காக நான் பதில் சொன்னேன் அப்படின்னு. உடனே பணம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, பெரியவா சரி கைங்கரியமா இருக்கட்டும் அப்படின்னு அதை சொல்லிட்டா. இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரியவா பார்த்து 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 விரைவுக்கு பணம் கொடுத்தியா, முளைக்காரந்தங்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேளா, இனிமேல் சமுத்திரத்தில் குளிக்க போனா அவளை யாருக்கான ஏதான ஒரு விபத்து ஏற்பட்டுனா அதை காப்பாற்றுறதுக்கு ஆள் வச்சியா, இந்த சாமான்கள்லாம் பட்டுவாடா ஒழுங்கா நடக்கிறதா, இப்படி எல்லாம் பார்த்து 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 தான் மடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு அப்படி எல்லாம் பண்றது பெரியவாளோட சாமர்த்தியம். அப்படின்னு எல்லா காரியத்தையும் ஒன்னா பார்த்துட்டே இருக்கிறது. இதுக்கு நடுப்புற தன்னோட பிரம்ம நிஷ்டையிலையோ ஜபத்திலேயோ தபஸ்லையோ எதுலையும் குறவில்லாதையும் ரெண்டுத்திலையும் இருக்க முடியும். அப்படின்னா உள்ள வெளியில ரெண்டுத்திலையும் உயர்ந்த ஸ்திதியில இருக்க முடியும்னா அது பெரியவாளால இருக்க முடியும். அப்படி இருக்கிற பெரியவா இங்க இருந்துட்டு பிக்ஷாவந்தனம் பண்றதே மடத்துல ஒரு வழக்கம். தங்க கிண்ணத்துல தேனை நிரப்பி அதுல தேங்காயை வச்சு பெரியவாளுக்கு பிரார்த்தனை பண்ணி யாரும் பிக்ஷாவந்தனம் பண்ணாலும் அவ கொடுத்து இப்படி எல்லாம் பண்றதுங்கிற ஒரு சம்பிரதாயம். இந்த சண்முக சுந்தர மலையாருக்கு ஒரு ஆசை, அவர்கிட்ட இருந்த தங்க கிண்ணத்துல எப்பொழுதுமே, இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மடத்திலேயே ஒரு தங்க கிண்ணம் இருக்கு, அதனால அதுல தேனை ரொப்பி அதுல தேங்காயை வச்சு பிரார்த்தனை பண்ற வழக்கம். இந்த முதலியாருக்கு ஆசை, தன் வீட்டுல இருந்த தங்க கிண்ணத்தை கொண்டு வந்து அதுல தேனை நிரப்பி தேங்காய் வச்சு பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் சொல்லி அப்படியே பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடணும், மடத்துக்கு அர்ப்பணம் பண்ணிவிடும் தங்க கிண்ணத்தை அப்படின்னு. அது பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், இந்த மடத்துல இருக்கிற தங்க கிண்ணத்திலேயே தேனை ரொப்பி கொடுக்கறத விட நான் ஆத்துல இருந்து அந்த தங்க கிண்ணத்தை கொண்டுறேன், அதை பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏத்துக்கணும்னா பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா. அப்ப கோல்டு கண்ட்ரோல் அதெல்லாம் ஆக்ட் இருந்த காலம். அரசாங்கத்துல சட்டம் போட்டிருக்கா, வந்து ஏதோ நகைகளா வச்சுக்கலாம், மற்றபடி தங்கத்துல பாத்திரம் மண்டம்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறதுனால ஆத்துல இருந்தாக்க ஏதானே இடைஞ்சலா இருக்குமே, நீங்க மடத்துல கொண்டு கொடுத்துடலான்னு பாக்குறையாக்கும் தங்க கிண்ணத்தை அப்படின்னா மௌலியாருக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா போயிடுது. இல்ல அப்படி அந்த பாவத்துல இல்ல, எனக்கு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு ஆசை, அதனால தான் கொடுக்குறேன்னு. பெரியவா இல்ல நானும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ இந்த தங்க கிண்ணத்தை கொடுத்தீங்கன்னா உனக்கும் நல்லதா போச்சு எனக்கும் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த தங்க கிண்ணத்தை வாங்கிண்டா. இது எதுக்கு பெரியவா வாங்கிண்டான்னு, அந்த வருஷம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் நடக்கிறதே அதுக்காகவும் பல விஷயங்களை பெரியவா சொல்லியிருக்கா. அந்த யுத்தம் நடந்த சமயத்துல நமக்கு வெற்றி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஹனுமான் சாலிசா அப்படின்னு பெரிய கோஸ்வாமி துளசிதாஸ் அப்படிங்கிற மகான் பண்ணினது, ஆஞ்சநேயர் மேல பண்ணின ஸ்லோகம் 40 ஸ்லோகம். அந்த ஹனுமான் சாலிசாவை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு, நாட்டுல எல்லாரும் படிக்கணும், இந்த ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணாலே நமக்கு நிச்சயம் வெற்றி ஏற்படும் அப்படின்னு. ஏன்னா வெற்றி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் சுவாமி தான் பாக்குறோம். ராமர் விஜயராகவனா அப்படி வெற்றியை ராவண சம்ஹாரம் பண்ணி வெற்றியோட இருந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் ஆஞ்சநேய சுவாமி தானே. அதனால ராமருக்கே வெற்றியை தேடி கொடுத்த ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா, நமக்கும் அவசியம் கொடுப்பார். அதனாலதான் இந்த ஹனுமான் சாலிசாவின் மூலியமா ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணி நம்ம வெற்றி அடையணுங்கிறதுக்காக பெரியவா ஹனுமான் சாலிசா படிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி உபதேசம் பண்ணி அதை லட்சக்கணக்கான பிரதிகள் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தா. இன்னைக்கு ஹனுமான் சாலிசா அப்படின்னு உலகத்துல எல்லார் வீட்டுக்கு வீடு கேசட்ல கேட்கிறோம், செய்தியில கேட்கிறோம், அத்தை பண்றோம் இத்த பண்றோம் பாராயணம்லாம் பண்றோம்னா அதுக்கு அந்த 65ஆம் வருஷம் பெரியவா பண்ணினதுதான். இந்த ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ண சொல்லியிருந்தா. அதுக்கு ஏத்தாப்புல இன்னும் பல விஷயங்கள்லாம் பெரியவா சொல்லியிருந்தா. மன்னி சுக்த முதலான ஹோமங்கள்லாம் பண்ணி இது பெரியவாளோட அந்த அனுகிரக விசேஷத்தினால நமக்கு வெற்றியும் ஏற்பட்டது. வெற்றி ஏற்பட்டு அந்த யுத்தத்துல பல வீரர்களுக்கெல்லாம் காயெல்லாம் ஏற்பட்டு ஏதோ எல்லாம் ஹிம்சையெல்லாம் இருந்திருக்குமே, அவளெல்லாம் கொண்டு வந்து இந்த பரங்கி மேலையில இன்னும் பல இடங்கள்ல ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்திருந்தது. பெரியவா இப்ப என்ன பண்ணா, அந்த சண்முக சுந்தர மொழியார் தங்க கண்ணம் கொடுத்தார். இத மாதிரி இன்னும் சில பேர்லாம் கொடுத்த பவுன் எல்லாம் சேர்த்து ஒரு 265 கிராம்ல ஒரு தங்க கிண்ணம் அதை பண்ண சொல்லி அந்த தங்க கிண்ணம் முழுக்க தேனை நிரப்பி அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணி அம்பாளோட பிரசாதமா கொண்டு போய் இந்த ராணுவ வீரர்களுக்கெல்லாம் கொடுக்க சொன்னான். சாஸ்திரத்துல சொல்றது, யுத்தத்துல வெற்றி அடையணும் அப்படின்னாக்க, வெற்றி அடைஞ்சாக்க
தங்க கிண்ணத்துல தேனை பிரசாதமா எடுத்துட்டாக்க எல்லோருக்கும் க்ஷேமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால இப்ப பெரியவா பண்ணினா. அந்தரியாமியா இருந்து பெரியவா இயக்கி வைக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. ஒரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, யுத்தத்துல வெற்றி அடையறதுக்கு, யுத்தத்துல வெற்றி அடைஞ்சா தங்க கிண்ணத்துல தேன் பிரசாதமா இந்த வீரர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு தங்க கிண்ணத்துக்கு எங்க போறதுன்னு இந்த சண்முக சுந்தர முதலியார் புத்தியில போய் அவ வீட்டுல இருந்த தங்க கிண்ணத்து பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனமா கொடுக்கணும்னு அது இங்க வந்துடுத்து. இதை விட அதிசயம், ஒரு அம்மா, ஒரு பக்த, பெரியவா பக்த, அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ராத்திரி சொப்பனம், கனவுல பெரியவா வரா. கனவுல பெரியவா வந்து தரிசனம் பண்றதே, தரிசனம் கொடுக்கறது, இந்த அம்மா தரிசனம் பண்ற இந்த ஸ்திரீ என்ன பண்றா, தங்க கிண்ணத்துல பழம் எல்லாம் வச்சு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்றாப்புல சொப்பனம் கண்டா. முழிச்சுன்னுட்டா. முழிச்சுண்டா அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நம்ம போய் பெரியவாளுக்கு தங்க கிண்ணத்துல பழம் எல்லாம் கொடுக்குறோம், நம்ம ரொம்ப சாதாரண குடும்பம், நம்மள்ட்ட எது தங்கத்துல நகை நட்டு போட்டுக்கிறதே நமக்கு பெரிய காரியம், தங்க கிண்ணம் பண்ணி அதுல பெரியவாளுக்கு பழம்லாம் வச்சு அர்ப்பணம் பண்ற அளவுக்கு நாம என்ன பெரிய கோடீஸ்வரியா, இப்படி ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு சொப்பனம் வந்திருக்கே அப்படின்னு மனசுல தோணித்து. அடுத்த வாரம் பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு வரத்தே இந்த கனவை சொன்னா, நான் ஒரு அதிசயமா ஒரு கனவு கண்டேன் அப்படின்னா. என்ன கனவு அப்படின்னா, பெரியவாளுக்கு தங்க கிண்ணத்துல பழம் கொடுக்குறாப்புல கண்டேன் அப்படின்னா. பெரியவான்னு சிரிச்சுன்னு, அப்படியா, சொப்பனத்துல கண்டபடியே பண்ணேன் அப்படின்னா. அந்த அம்மா சொன்னா, நான் சொப்பனத்துல தான் பெரியவாளுக்கு தங்க கிண்ணம் கொடுக்க முடியுமே வழிய எனக்கு இப்போ தங்க கிண்ணம் நேரெல்லாம் கொடுக்குறாப்புல எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்ல, பெரியவா உடனே வசதி வந்தாக்க அன்னைக்கு பண்ணேன் அப்படின்னா. இது அதோட முடிஞ்சு போயிடுத்து. இந்த அம்மா வந்துட்டா, ஏதோ பெரியவா சொல்றா, நல்ல வார்த்தையா சொல்றா, இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ இனிமே நமக்கு தங்க கிண்ணம் கொடுக்குறவனுக்கு இன்னைக்கு வசதி வரப்போகுது, இருக்கலாம் பார்த்துக்கலாம்னு வந்துட்டா. ஆனா அதிசயமா என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள்ல இந்த அம்மாவோட உறவுகாரர் பெரியப்பாவை யாரோத்தர், அவர் காலமாயிட்டார். அவர் பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு சந்ததிகள் இல்லை. அவர் காலமானத்தினால அவரோட சொத்து எல்லாம் இவாளுக்கெல்லாம் வந்தது. இந்த அம்மா இவாளோட கூட பிறந்தவா எல்லாருக்கும் பாக பிரிவினையில் வந்தது. வந்தா நிறைய எக்கச்சக்கமான கோடீஸ்வரர் அவர். அதில் நிறைய இவாளுக்கும் பணம் வந்தது. இத்தனை பணம் வந்தோடனே இந்த அம்மாவுக்கு இப்போ ஆச்சரியமா இருந்தது. எதிர்பாராத திடுதுப்புன்னு நமக்கு யாரோ காலமானான்னு அவரோட சொத்துலேருந்து நமக்கு ஷேர் வந்துடுத்து அப்படின்ட்டு இது வந்தோடனே இப்போ பெரியவா சொன்னது, இந்த சொப்பனம் கண்டதெல்லாம் ஞாபகம் வந்தது. இதைத்தான் பெரியவா சொல்லியிருக்கா போல இருக்கு. என்னைக்கு வரதோ அன்னைக்கு பண்ணேன்னு சொன்னாலேன்ட்டு இப்போ பெரியவாளுக்கு தங்க கிண்ணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை வந்துடுத்தோ. தங்க கிண்ணம்னா எத்தனை பண்ண முடியும்? ஒரு சின்ன கிண்ணம் பண்ணோம்னா கூட ஆயிரக்கணக்கில் ஆகுமே. மனுஷாளோட குணம் என்ன அப்படின்னா, இருந்தா பண்ணிடுவோம் அப்படிம்போம். வந்துடுத்துனாக்க பண்றதுக்கு மனசு வருமா வராதா தெரியாது. அது போலதான் இந்த அம்மாவுக்கு பணம் இல்லைன்னா, இப்ப பணம் இல்லாத போது பண்ணணும்னு ஆசை வந்தது. இப்ப பணம் வந்தோடனே உடனே என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அவ்வளவு செலவழிச்சு தங்க கிண்ணமா பண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பாவம். அஜ்ஞானம் தானே. அஜ்ஞானம்ங்கிறது யாருக்கு வேணா இருக்கலாம். இதை வச்சுன்னு உடனே ஒரு மனுஷாலோட தராதரத்தை இடப்பட்ட முடியாது. நல்ல மனுஷாதான், நல்ல பக்தி ஸ்ரத்த உள்ளவாதான் இருந்தா கூட இந்த காசு பணம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யங்கள்லாம் எப்படி நம்மள ஒரு நிமிஷத்துல ஸ்லிப்பாக வைக்குங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமா தெரியும். அதனால இந்த அம்மா என்ன பண்ணா, ஏதோ ஒரு பணம் இந்த தங்க கிண்ணத்துக்கு பதிலா அதுக்கு ஈடா ஒரு 3000 4000 பணத்தை எடுத்துனா, சில பழங்கள்லாம் எடுத்துனா வாங்கிட்டு பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சா. பெரியவா இது எதுக்கு அப்படின்னா, இல்லைன்னா அப்போ முன்னால ஒரு சப்பனம் கண்டையும் பெரியவாளுக்கு தங்க கிண்ணத்துல கொடுக்குறாப்புல, பெரியவா வசதி வந்தா பண்ணுன்னு சொன்னா, இப்போ ஏதோ இங்க அவர் உறவுகாரர் போய் எனக்கு சில சொத்துல சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அதனால தங்க கிண்ணத்துக்கு பதிலா தங்க வைக்கிற விலையில தங்க கிண்ணம் பண்ண முடியுமோ முடியாதோ தெரியல, அதனால பெரியவாளுக்கு அதுக்கு பதிலா காணிக்கையா செலுத்துறேன், ஏத்துக்கணும் அப்படின்னா பெரியவா உடனே மாட்டேன்னு விட்டா. நீ சொப்பனத்துல பார்த்தாப்புல பண்றதா இருந்தா பண்ணு, இல்லையா அதுக்கு பதிலா இதுக்கு பதிலாலாம் எனக்கு வைக்க வேண்டாம். தங்க கிண்ணத்துல பழம் கொடுக்குறாப்புல தானே கனவு கண்ட, அப்படி கொடுக்குறதா இருந்தா கொடு, இல்லையா அதுக்கு பதிலா பணத்தை வச்சு தங்க கிண்ணத்துக்கு பதிலா பணம்னெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்காக நீ பயப்படாத, நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டுனாலும் உனக்கு ஏதான சிரமம் வந்துருமோலாம் பயப்படாத, நீ இதையும் வச்சுன்னு க்ஷேமா இரு அப்படின்னு அனுப்பிச்சுட்டா. இது அந்த அம்மாவுக்கு மனசுல ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணி வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டா. பத்தியா நம்ம பணம் வந்தோடனே பெரியவாளுக்கு கொடுக்கணுங்கிற அந்த பாவத்துல ஒரு நிமிஷத்துல நாம ஸ்லிப் ஆகிட்டோம், பத்தியா ரொம்ப தப்பு பண்றோம் அப்படின்னு உடனே வீட்டுக்கு போனா, என்ன ஆனாலும் சரி பெரியவாளுக்கு தங்க கிண்ணத்துல
ஒரு தங்க கிண்ணம் பண்ணி அதில் பழத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணிடும் தீர்மானம் பண்ணிட்டு இந்த பணத்தையும் எடுத்துன்னு போய் மேலே பணத்தையும் போட்டு ஒரு சின்னதாக கிண்ணத்தை பண்ணி அதில் திராட்சங்கள்லாம் போட்டு பெரியவாள்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ண பெரியவா உடனே சந்தோஷமா அப்பா இன்னைக்கு உன்னோட சொப்பனம் கனவு நினைவாச்சா அப்படின்னு அந்த கிண்ணத்தையும் வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணினா. இது எதுக்கு ஒரு ஸ்திரீட்ட போய் தங்க கிண்ணத்துல பழம் வைக்கிறாப்புல சொப்பனத்தை காமிச்சு அதை வாங்கிக்கணும் அப்படின்னார்? வேற ஒண்ணும் இல்லை. இந்த 265 கிராம் தங்கத்துல கிண்ணம் பண்ணி இந்த சிப்பாய்களுக்கெல்லாம் தேன் கொடுத்தா பிரசாதம் கொடுக்குறான்னு பார்க்க போறோமே, இதுக்காக பெரியவா இப்படி இல்லாமும் தங்கம் கலெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா? இவரோட சன்னியாசி வேற எங்க போவார் தங்க கிண்ணத்துக்கு? ஒரு சண்முக சுந்தர முதலியா வீட்டில் இருந்ததை கொண்டு கொடுத்தார், ஒரு அம்மா சொப்பனத்திலேருந்து கொண்டு கொடுத்தா, இப்படி பல பேர் காணிக்கையில சொர்ணம் கொடுக்க இதைத்தான் கிண்ணமா பண்ணி இங்க இந்த வீரர்களுக்கெல்லாம் தங்க கிண்ணத்துல பிரசாதம் கொடுத்தா. பிரசாதம் கொடுத்து அவளெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணா. நமது நாட்டுக்கு வந்த பெரிய யுத்தம்ங்கிற ஆபத்திலேருந்து நம்மளை காப்பாத்தி இந்த வீரர்கள் எல்லாமும் காப்பாத்தி நாம எல்லோரும் வெற்றியோட நிம்மதியா இருக்க முடியுமா எல்லாம் பெரியவா அனுகிரகம் பண்ணினா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவா அந்த காட்டுப்பள்ளியை விட்டு கிளம்பினா. காட்டுப்பள்ளியை விட்டு கிளம்பி இந்த தீபாவளி இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் காட்டுப்பள்ளியிலேருந்து கிளம்பி வந்தா அப்பதான் முன்னாலேயே சொன்னேன், அந்த காட்டுப்பள்ளி எவ்வளவு தனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரம்மியமான இடமா இருந்தது அப்படின்னு பத்திரிகைகளாம் சொல்ல பெரியவா திருப்பி அங்கேந்து பழவேற்காடு இன்னும் தடா முதலான இடங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணிட்டு திருப்பதிக்கு போனா. திருப்பதியில போய் அங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டா. திருமலை திருச்சானூர் எல்லா இடத்துலையும் தரிசனம் பண்ணிட்டா. காளஹஸ்திக்கு போனா, காளஹஸ்தியில தரிசனம் பண்ணிட்டா. அப்போ ஒரு சூரிய கிரகணம் வந்தது. இந்த சூரிய கிரகணத்துல மன்னார் போலூர் அப்படின்னு ஒரு இடம் அந்த ஆந்திரா பார்டர்ல, அதுல காளிந்தின்னு ஒரு நதி, இந்த காளிந்தியில சூரிய கிரகணத்துல ஸ்நானம் பண்ண. காளிந்தின்னு யமுனா நதிக்கு பேர், காளிந்தின்னு ஒரு பேர். நாம ஏதோ இந்த யமுனா நதி உத்தரப்பிரதேசத்துல நமக்கு வட இந்தியால இருக்குங்கிறோம், அதுக்கு சமமா இங்கேயும் ஒண்ணு இருக்கு போற இருக்கு. அது காளிந்திங்கிற நதி இங்க மன்னார் போலூருங்கிற இடத்துல இருக்கு. அதுல சூரிய கிரகணத்துல ஸ்நானம் பண்ணா. இப்படி திருப்பதி யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு திரும்பி சோழபுரம் வழியால மெட்ராஸ்க்கு வந்தா. திரும்பி மெட்ராஸ்ல சென்னையில நுங்கம்பாக்கத்துல ஒரு பெரிய மடாதிபதிகள் மாநாடெல்லாம் நடந்தது. அப்படி வரத்தை தான் நகரி புத்தூர் வழியால நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த நாகலாபுரத்துல ரொம்ப சரித்திர பிரசித்தமான இடம். அந்த நாகலாபுரத்துல கோவில் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பெரியவா சோழபுரம் வழியால வந்தா. சோழபுரம் வழியால வரத்தே காரனோடைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த காரனோடையில நடிகர் எஸ்.வி. சுப்பையா அவர்களோட பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது. இந்த எஸ்.வி. சுப்பையா பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தர், பரம பக்தர். பெரியவா இங்க மெட்ராஸ்ல விஜயம் பண்ணிக்கிறதுலாம் பல தரம் வந்து தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த காரனோடையில தன்னோட இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வரணும், பெரியவா பாதம் படணும், பெரியவா பாதம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவா ஒன்றும் பதில் சொல்லல. இப்போ இந்த யாத்திரை பண்ணிட்டு வரத்தே இந்த காரனோடையில போய் 1965 டிசம்பர் மாசம் ஒரு 5 நாள் தங்கி இருந்தா. பெரியவாள்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்தரங்கமா யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாம மட்டும் அந்தரங்கமா துளி பக்தி அவள்கிட்ட வச்சோம்னா நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வைப்பா. சோழபுரம் வந்தா அப்படின்னு பார்த்தோம். இந்த சோழபுரத்துக்கு வரணும். சோழபுரம் தான் அங்கங்க எங்கேயோ ஒரு இடத்துல தங்கி தங்கி பூஜை எல்லாம் நடத்தினால கேம்ப் ஒவ்வொரு இடத்துல தங்கி பூஜையெல்லாம் முடிச்சுன்னு தானே கிளம்ப முடியும். அங்க சோழபுரத்துல ஒரு பக்தா காரடையார் நோன்பு அப்படின்னு சொல்லுவா. அந்த காரடையார் நோன்பு எப்போ வேணா, எப்போ மாசம் பிறக்க மாசியும் பங்குனியும் கூடுற சமயத்துல ஸ்திரீகள்லாம் சுமங்கலிகள்லாம் நோன்பு பண்ணி சாவித்திரி சத்தியமான மீட்ட தினம் அப்படிங்கிறதுனால அதுல காரடையா நோன்பு பண்ணி இந்த மாசி பங்குனி கூட்டுற நோன்புன்னு சொல்லி சரடெல்லாம் கட்டின்னு அதை ரொம்ப தீர்க்க சுமங்கலித்தையாக கொண்டாடுவா. அந்த ஒரு காரடையா நோன்பு அன்னைக்கு வரப்போறா. காரடையா நோம்புக்கு மறுநாள் வரப்போறா. இந்த காரடையா நோம்பு அன்னைக்கு அந்த சோழவரத்துல இருந்து ஒரு பக்தா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கா, அது எப்போ மாசம் பிறக்கிறதோ அப்பதான் நோன்பு பண்ண முடியும், அது வரைக்கும் அடியா இருப்பா. சாயந்தரம் தான் மாசம் பிறக்க போறது. இந்த அம்மா நோன்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு மத்தியானம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறதே சீதா அப்படியே கண்ணை அசைந்திருக்கா. அப்போ ஒரு கனவு மாதிரி. அதுல என்னன்னா, பெரியவா திடுதிடுன்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாப்புல. நம்ம முழிச்சுன்னு தூக்கி வாரி போட்டு முழிச்சுன்னுட்டா. பார்த்தா உட்காந்துனே கண்ணை அசைந்திருக்கதே இந்த சொப்பனை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், என்ன பெரியவா நம்ம வீட்டுக்கு வராப்புல கனவு, பெரியவா அங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வரப்போறா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கா.
இப்படி நினைச்சுட்டே இருக்கிறதையே கொஞ்ச நேரத்துல வாசல்ல ஒருத்தர் வந்து நான் மடத்துலேருந்து வரேன், பெரியவா பக்கத்து ஊர்ல இருக்கா, நாளைக்கு இந்த ஊருக்கு வரப்போறா, இங்க வந்தா உங்க வீட்டுல தங்கலாமான்னு கேட்கிறா. பெரியவா இங்க பூஜை வச்சுன்னு தங்கினா நீங்க ஏதானும் அக்கம் பக்கத்துல, ஏன்னா பெரியவா ஒரு இடத்துல இருந்தா அந்த வீட்டுல இருக்கிறவெல்லாம் அந்த வீட்டை ஒழிச்சு கொடுத்துட்டு போயிடும், அவளும் அங்க சேர்ந்து இருக்க முடியாது. அதனால வேற எங்கேயான பக்கத்துல தங்கறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கா, இந்த வீட்டுல வந்து தங்கலாமான்னு பெரியவா கேட்கிறானு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். பகல் கனவு பலிக்காதும்பா. இப்ப என்னடான்னா பகல்ல தான் உட்காந்து பெரியவா நம்ம வீட்டுக்கு வராப்பல கண்ணா சென்ற சமயத்துல கனவு கொண்டோம், அடுத்த நிமிஷமே பலிச்சு கொடுத்தோம். அப்படி வந்து மடத்துலேருந்து வந்து கேட்கறன்னு இந்த அம்மாவுக்கு ஒரே ரொம்ப சந்தோஷப்படாயிடும். அவசியம் வரட்டும், எங்களுக்கு பெரிய பாக்கியம், நாங்க எங்கேயான அக்கம் பக்கத்துல போய் இருக்கோம் அப்படின்னு சொல்ல மறுநாளைக்கு பெரியவா வந்து அந்த வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணி அங்க தங்கி இருந்து சோழவரத்துல, அதுக்கப்புறம் அடுத்த கேம்புக்கு போறா. பெரியவா பாதுகையை போட்டுன்னு போறாளே, இந்த அம்மா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டே இருந்தா. அந்த அம்மாவுக்கு மனசுல ஒரு ஆசை, பெரியவா அப்படி பாக்கியம் பரம பாக்கியம், எல்லாரும் அவ வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறா, பெரியவா எங்க போறாளோ வராளோ தெரியல, நம்ம ஒண்ணுமே கூப்பிடாதே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாளே பெரியவா அப்படின்னு. இந்த பெரியவா வந்தது ஞாபகம், நித்தியம் பெரியவாளை பாதுகையான பூஜை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காலையை பார்க்கறது. பெரியவா என்னமுன்னா, என்ன இது ஆசையா இருக்கா, வேணுமா வச்சுக்கோ அப்படின்னு இந்த பாதுகையை அந்த வீட்டிலேயே கொடுத்துட்டு வந்துட்டா. இப்படி சோழவரம் அங்கேருந்து இப்படி யாத்திரை பண்ணிட்டு பெரியவா திருப்பி மெட்ராஸ்க்கு வந்தா, நுங்கம்பாக்கத்துக்கு வந்தாலும். இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறதே தான் கூடலி சிங்கேரி சுவாமிகள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். இந்த கூடலி சிங்கேரி சுவாமிகள் அப்படிங்கிறது கூடலின்னு கர்நாடகத்துல ஷிமோகாக்கு பக்கத்துல இருக்கு. கூடலி அப்படின்னாக்க கூடுற இடம் சங்கமம்னு அர்த்தம். துங்கான்னு ஒரு நதி, பத்ரான்னு ஒரு நதி, இந்த துங்காவும் பத்ராவும் சங்கமிக்கிற இடம் கூடலி. அதுதான் அந்த ஊருக்கு பேரு கூடலி, கூடலின்னு பேரு. நம்ம சங்கர விஜயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆதிசங்கர பகவத்பாதாள் மண்டன மிஸ்ரர வாதத்துல ஜெயிச்சுட்டு அவருக்கு சந்நியாசம் கொடுத்து தன்னோட சிஷ்யராக்கி அழிச்சுன்னு வரத்தே அந்த மண்டன மிஸ்ரரோட பூர்வாசிரம பத்னியான உபயபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய சரசவாணி, சாட்சாத் சரஸ்வதியோட அவதாரம். இந்த மண்டன மிஸ்ரே பிரம்மாவோட அவதாரம் அப்படின்லாம் பார்க்கிறோம். அந்த சரசவாணி கிளம்புறதுக்கு, சரஸ்வதி தன்னோட பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு இருக்கிறதே தான் ஆதிசங்கர பகவத்பாதாள் இந்த சரஸ்வதியை இங்கேயே இந்த பூலோகத்துல பிரதிஷ்டை பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண. அந்த அம்மா சொன்னா, நான் உன் பின்னாலேயே நடந்து வரேன், ஆனா நீ திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே நின்றுடுவேன் அப்படின்னு சொல்ல, பகவத்பாதாள் தென் திசையை நோக்கி நடந்து வரத்தே தான் இந்த துங்கபத்ரா நதி கரையில வரத்தே இந்த மண்ணில காலு புதஞ்சத்தினால சரஸ்வதி வரது அந்த சலங்க சத்தம் ஆச்சாரியாளுக்கு கேட்கல. எப்படி ஆச்சாரியால் பின்னால சரஸ்வதி வரத்தை கண்டுபிடிச்சாருன்னா காலில் உள்ள சிலம்பு சத்தத்தை கழிச்சுதான் பின்னால் நடந்து இருக்கான்னு கண்டுபிடிச்சார். இந்த மணல்ல நதிக்கரையில் நடந்து வரத்தே காலு மண்ணில் பதியறதே இந்த சிலம்பு சத்தம் கேட்காது. திரும்பி பார்த்த இடத்துல அப்படியே நின்னுட்டா. அப்படி பகவத்பாதாள் சரஸ்வதியை திரும்பி பார்த்து அந்த இடத்துல நின்னது அப்படி எந்த இடத்துல, இந்த துங்கபத்ரா நதிக்கரையில கூடலிங்கிற இடத்துல. அங்கதான் சாரதையா அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூடலியில நின்ன இடத்துலயே அப்படியே சரஸ்வதி இருக்கா. ஒரு பக்கம் துங்கா, ஒரு பக்கம் பத்ராங்கிறது. அந்த துங்கபத்ரா நதிக்கரையில கூடலிங்கிற இடத்துல ஆதிசங்கர பகவத்பாதாள் சாரதையை பிரதிஷ்டை பண்ணி அன்னையிலேருந்து 2500 வருஷமா அங்க ஒரு பாரம்பரியமா சங்கராச்சாரிய மடமும் இருந்து வருது. அந்த கூடலி சிங்கேரி, கூடலி சிங்கம், அந்த சங்கராச்சாரிய மடத்த ஆச்சாரியால் தான் இங்க பெரியவாளை வந்து சந்திச்சர். அதுக்கப்புறம் பின்னால காஞ்சிபுரத்திலையும் வந்து சந்திச்சிருக்கார். இப்படி பல மகான்களாமும் பெரியவாளை வந்து சந்திக்க பெரியவாளோட இந்த யாத்திரை தொடர்றது.